அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்திருப்பாரு. அது போக ஹீரோயினி வந்து இன்னொரு பையன் அந்த ஆக்டர் வந்து கட்டி பிடிச்சி மயக்கத்தில் இருந்திருப்பாங்க. அந்த பையன் அழகா வந்து நைட் ஆயிடுச்சுல, ஸோ சன்செட் ஆனோடனே அழகா கொண்டு போய் காரில் உட்கார வைக்கிறான். இப்போ தெரியுது இந்த கார் வந்து ஆக்சுவலி நம்ம ஹீரோயினியை ஃபாலோ பண்ண கார் இவன் தான் போல இருக்குது. அந்த காரில் உட்கார வச்சோடனே கரெக்டாக கிளம்புறப்ப நம்ம ஹீரோ அப்படி வராரு. வந்துட்டு என்னடா நடக்குது, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு, இப்போதைக்கு இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு புரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, தயவுசெய்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூவ் ஆனோடனே டக்குன்னு டோரை திறந்து 911 கால் பண்ணிட்டு வர சொல்லிடுறாரு. பார்த்தா இவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில படுக்க போட்டாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் லவ்வர். ஓகேவா, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த ஆக்டர் வந்து நம்ம ஹீரோயினியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு தான். ஆமா, இங்க என்ன பண்ற நீ, எதுக்காக இவங்களை வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு வர அப்படின்றப்ப, இங்கே பாரு, நாங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம், இது என்ன அம்பா இருக்கு அப்படின்னோடனே, என்ன சொல்ற அப்படின்னே, ஆமா நானும் தான் பார்ட்டிக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து குடிக்கிறதுக்கு வச்சிருந்த ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து அவங்க குடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம அது கொஞ்சம் டோசேஜ் அதிகமான ஒரு ட்ரிங்க், சோ அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு போன் வருது, அதுல சிஇஓன்னு போட்டு, சோ அந்த போன் எடுத்தோடனே பார்த்துட்டு அவன் போயிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு திரும்பும்போது, என்ன பண்ணலாம் நினைச்சா அவளை கூட்டிட்டு போய் அப்படின்னோடனே அப்படியே பாக்குறாப்புல, என்ன சொன்னா எனக்கு புரியல, என்ன அந்த அளவுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு அப்படின்னோடனே, நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பவும் மாட்டேன், அதுவும் உன்னைய மாதிரி ஒரு ஆக்டர் இல்லை நான் ரொம்பவும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரியா சொல்றாப்ல. நீ நம்பினா நம்பாட்டி போ, எனக்கு எந்த கவலை இல்லை, அவ என்னோட ஃப்ரெண்டு, அதனால நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. பட் இவர் வந்து ஓ அப்படியா சார் ரைட் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிட்ட டாக்டர் வரவும், டாக்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போயிடாப்ல. அதே நேரத்தில் இந்த ஆக்டர் பையன் ஒரு மாதிரியாக நினைக்கிறான், என்னடா அவன் இப்படி நினைச்சிட்டானே, நம்மள தப்பா நினைச்சிட்டானே அப்படின்ற மாதிரி. பட் இப்போதைக்கு நம்ம ஹீரோயினிக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்றது இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு தெரியறது தவறு இல்லைங்க. நம்ம இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா வருவான்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு போது, என்ன நடந்துச்சு ஒன்னும் இல்ல, அந்த பொண்ணு வந்து சரக்கு அடிக்கும் போது கூட கொஞ்சம் ஸ்லீப்பிங் டேப்லெட்டோ ஏதோ ஒரு டேப்லெட் ஆன்டி ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மைண்ட வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ற டேப்லெட் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு டேப்லெட்டை உள்ள போட்டு சாப்பிட்டு போல இருக்கு, அதனால தான் நானும் பிளட் டெஸ்ட்ல எடுத்து பார்த்தேன் அப்படின்னு காட்டுறாரு. ஆமாங்க, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஆக்டர் பையன் வந்து ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் வச்சிருப்பாங்கல்ல, அதை சரக்குல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்காக வச்சிருந்திருப்பான், அதைத்தான் இவங்க எடுத்து குடிச்சிருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஹை லெவல்ல வந்துட்டு போதை ஏறியோகும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்பதான் கேட்கிறாரு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா டாக்டர் அப்படின்னே, அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் தூங்கி வந்துச்சா சரியா போயிடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாப்ல. ஸோ அந்த நேரத்தில் இந்த ஆக்டர் பையனுக்கு ஃபோன் வருது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவரோட மேனேஜர் பேசுறாரு, எங்க இருக்க அப்படின்னோடனே, நானா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல எதுக்குடா அப்படின்னோடனே, ஒன்னும் இல்லை, என் கூட இருந்தவங்க நான் வச்சிருந்த மெடிசனை சாப்பிட்டாங்க. மெடிசனை சாப்பிட்டாங்க, டேய் அது அன்ஆக்சன் மெடிசன்லடா அப்படின்னோடனே, ஆமா அப்படின்னோடனே, டேய் அது ட்ரக்ஸுக்கு சம்மண்டா லூசு பயலே, அது உன்னை மாதிரி ஆக்டர்ஸ் பெரிய பெரிய ஆளுகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு டேப்லெட்ரா, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ பாட்டுக்கு அதை போய் இப்படி கொடுத்துருக்க, ஐயோ நான் குடுக்கலடா, நான் ஒரு இதுல குடிக்கிறதுக்காக வச்சிருந்தேன், அவங்க எடுத்து குடிச்சிட்டாங்கடா அப்படின்னோடனே, அடே இது வெளியே தெரிஞ்ச எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். சோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அங்க இருந்து வராரு. வந்த உடனே, ஆமா உனக்கு இந்த அன்ஆக்சன் மெடிசன் இருக்குல்ல, இது எப்படி கிடைச்சது உண்மையை சொல்லினே, விளையாறையா, அதை சாப்பிட்டா செத்து போற அளவுக்கு கூட பிரச்சனை ஆகும், அதுவும் இல்லாம சரக்குல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா என்ன ஆகும் உனக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு ட்ரக்ஸுக்கு சமமான ஒரு விஷயம், அது எப்படி உனக்கு கிடைச்சது, என்னடா நினைச்சிருக்க நீ அப்படின்னே, இரு என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு கடன்னு உளராத. கரெக்டா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியை வந்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் போதையில தான் இருக்காங்க போல இருக்கு. ஐயோ நீ எதுக்குமா எந்திரிச்சு வந்தா அப்படின்னு, அது அங்க சரியில்லை அட்மாஸ்பியர், அதான் வந்துட்டேன், இது என்ன கையில இப்படிலாம் மாட்டி வச்சிருக்கீங்கன்னு அதையும் உருவ எடுத்துறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ தான் பில் எல்லாம் செட்டில் பண்றாரு. அவங்க அப்படியே வெளியே வர்றாங்க. ஆக்சுவலா இந்த ஆக்டர் பையனோட தான். அப்படி வரும்போது இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு வர்றான். பரவாயில்லடா இப்போதைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே, அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, இப்போ எதுக்காக நீ கிளம்புற, என்னாச்சு, டிஸ்சார்ஜ் எல்லாம் இப்போதைக்கு ஆகக்கூடாது, காலையில தான் நீ டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்னே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஆல்மோஸ்ட் சரியாயிருச்சு, சரியா, நான் வந்து போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சு, நான் இப்போதைக்கு வீட்டுக்கு போறதா நல்லது, எனிவே ரொம்ப நன்றி அப்படின்னு, சரி வா நானே உன்னை கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு அந்த பையன் அப்படியே கிளம்பிடுறான். அவங்க அப்படியே பாக்குறாங்க, பார்த்து இல்ல இவன்ட்ட கொஞ்சம் பேசி ஆகணும்னு முடிவு பண்ணவங்க, இல்ல என்னால இப்போதைக்கு உங்க கூட வர முடியாது, நான் தனியாவே போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. நம்மளோட ஹீரோட அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்காம இதை பாக்குற ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து வரான். கரெக்டா அந்த கார்ல தான், எந்த கார் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிச்சோ அதே கார்ல தான் வந்து நிக்கிறான். அப்படியே பாக்குறான், பார்த்துட்டு சரி வா ஏறு அப்படின்னு, இல்ல நான் உன் கூட வரல, ஆனா நான் உன்கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு, என்ன பேசணும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறான். சரி வா இங்க வேணா வேற எங்கேயா போய் பேசணும் அப்படின்னு, இல்ல எனக்கு இப்பவே இங்கே பேசி ஆகணும் அப்படின்றாங்க. சரி சொல்லு அப்படின்னு, ஆமா ஆக்சுவலி என் பக்கத்துல வந்து நீ சன்செட் ஆக போகுதுன்னு சொன்னேன், அப்பெல்லாம் நான் போதையில இருக்கும்போது அது எதை வச்சு சொன்ன, உனக்கு எப்படி தெரியும், எப்படி எல்லாமே தெரியுமா இல்ல எப்படி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, உனக்கு என்னை பத்தி எந்த விஷயங்கள் தெரியும் சொல்லு அப்படின்றப்ப அவங்க அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன அப்ப வந்து உனக்கு என்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்படின்னு, ஆமா தெரியும் அப்படின்றாரு. எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா ஒண்ணு இல்ல, உன்னை நான் வாட்ச் பண்ணேன் அப்படின்றாரு. சோ அப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி நைட்டு வந்து அந்த கடையில இருந்து கிளம்பி இருப்பாங்க, கார்ல பின்னாடி ஒரு போயிருப்பார்ல, சோ பின்னாடி போனவர் திரும்ப
ஹீரோயினுடைய வீட்டுக்கே போய் வாசல்ல போய் அன்னைக்கு நைட்டு பூரா அங்கேயே இருந்திருப்பாரு, காருக்குள்ளே இருந்திருப்பாரு. சோ மறுநாள் காலையில் அவங்க வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இவர் எந்திரிச்சு பார்த்திருப்பாரு. சோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த சன் வந்து ரைஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஏஜ் ஆன தோற்றத்துக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க நடந்து வரும்போதே அந்த தோற்றத்துக்கு வருவாங்களா இல்லையா, அதை இவர் அப்படியே கண் கூட பார்த்துருவாரு. பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருப்பாரு, என்னடா இது நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் இந்த பையன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றான். ஓகே, அப்ப இவங்க வந்து பகல்ல ஏஜ்டு பர்சனாவும் ராத்திரி ஆனா ரொம்ப யங்கான பொண்ணாவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பான். அந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பான். சோ இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அவன் சொல்றான், ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய சீக்ரெட்டை நான் கண்டிப்பா சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்றாரு. சோ இந்த பையன் டக்குன்னு பக்கத்துல வந்து அந்த கீ செயினை கையில கொடுத்துட்டு, கவலைப்படாத, உன்னோட விஷயத்தை நான் சீக்ரெட்டா வச்சிருப்பேன், அதே மாதிரி எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ சீக்ரெட்டா வச்சுக்கோ, என்னை நீ நம்பலாம், நானும் உன்னை நம்புறேன் அப்படிமா. சோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்கிறது சில நேரத்துல சில இடத்துல தான் தொடங்கும். அது எப்போ எங்க எப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இங்க இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிறது தொடக்கம்னு நான் நினைக்கிறேன். சரிவா, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்றப்ப அதுக்குள்ள ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வந்துறாங்க. அடியே மிஞ்சின் அப்படின்னு கத்துறோன்னே சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட ஓடி போய் அந்த ஸ்கூட்டர்ல ஏறி அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. சோ அப்படி போனவங்க அப்படியே வீட்டுல உட்காந்து ஒரு மாதிரி அந்த கிச்சன் வச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு என்னதான் வந்துட்டு நைட் ஆனா எங்க மாறினாலும் பகல்ல ஏஜ்டு பர்சனா மாறிடுறாங்க. அதுக்குரிய சின்ன சின்ன எஃபெக்டிவ்லாம் அவங்க பாடியில இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க அப்படி சீக்கிரட்டா வச்சுக்க அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு நடக்கிறாங்க. நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா முட்டி வலி இருக்குது. என்னன்னா புதுசா இப்படி முட்டி வலி இருக்குது, ரொம்ப எனர்ஜி இல்லாம அந்த ஏஜ்டு பர்சனா இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்காங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இல்லடி இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, அந்த ஏஜ் ஆனா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருமோ அந்த மாதிரி பிரச்சனை வருது, எனக்கு தெரிஞ்சே கூடிய சீக்கிரம் நான் செத்து போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சீ சும்மா இருடி, அவன் எப்ப பார்த்தாலும் வாய வச்சுட்டு அதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா போனவங்க, கவலைப்படாத ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னானாலும் சரிதான், அந்த பூனையை நான் கண்டுபிடிச்சே தீர்வேன், பெரிய பேனர் கூட நான் வைப்பேன் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்படி போனவங்க டக்குன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஓகே தானே அப்படின்றாங்க. சோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். சோ அந்த மாதிரி இங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உனக்கு ஒன்னும் ஆகாதுடி அப்படின்ற மாதிரி கூட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க அவங்க அம்மாவும் அப்பா வந்துட்டு ஏதோ பர்ச்சேசிங்காக வந்திருப்பாங்க போல இருக்கு, மீட் பர்ச்சேஸுக்காக. சோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரிப்பா எல்லாத்தையும் அனுப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பணத்தை எல்லாம் எப்பயும் போல டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. என்னது டெபாசிட் பண்றீங்களா, ஆல்ரெடி வாங்கினதுக்கே லேட் ஆயிருச்சு, நீங்க இன்னும் கொடுத்த மாதிரியே தெரியல அப்படின்னோடனே அவங்க அப்படியே பாக்குறாங்க, என்னது கொடுத்த மாதிரி தெரியலையா, நான் தான் என் பொண்ணை வச்சு டெபாசிட் பண்ண சொல்லிட்டேன், என்ன சொல்ற அப்படின்னு. இல்ல டெபாசிட்ல ஆகல அப்படின்னு அப்படியே அவங்க அப்பா பாக்குறாரு, ஆகா ஏதோ ஒன்று நடந்திருக்கான்ட்டு, நீ ஒரு நிமிஷமா டே ஏன்டா சீட்டர் நினைக்கிறேன், எங்களை நாங்க ஏமாத்திடுவோம் நினைச்சிரியா போடா டே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து, இல்லம்மா ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், பொண்ணு டெபாசிட் பண்ணிருப்பான், இல்லன்னா அவன் மறந்துருப்பா, அதை பார்க்காம நீ ஒன்னும் கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லி சமாளிச்சு கூட்டு வந்துறாரு. என்ன பிரச்சனைங்கிறது முழுமையா தெரியல, ஏன்னா அறகுறையா தான் அவங்க அப்பாக்கு ஏதோ அறகுறையா தெரிஞ்சிருக்குது, இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது முழுமையா தெரியல யாருக்குமே. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினி எப்பயும் போல சைக்கிள்ல வர்றாங்க. வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு அந்த போர்டை வச்சு நிக்குது. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆனவங்க மேலையும் போய் ஆபீஸ்ல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு இங்க நிக்குது, ஆனா இவங்க அப்பா இங்க தான் ஒர்க் பண்ணாரு, திடீர்னு சொல்லாம காணாம போயிட்டாரு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க நம்மளுடைய ஹீரோ வந்து கூப்பிடுறாரு. மிஸ்லிம் மிஸ்லிம் அப்படின்னு கூப்பிட்டாலும் வந்து கேட்கற மாதிரி இல்ல. டக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் மெதுவா எந்திரிச்சு போய் அப்படியே பாக்குறாரு. பார்த்து மிஸ்லிம் அப்படின்னு சாரி சார் என்ன சார் அப்படின்னு, என்ன இப்பையில இருந்து காய் சார் கூப்பிடுறாரு, நீங்க என்ன இப்படி எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அப்படின்ட்டு அப்படியே அமைதியாகிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னாச்சு ஏதோ உடம்புடம்பு சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராரு. என்னாச்சு மேடம் அப்படின்னு, ஒண்ணு இல்ல சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. சரி ஓகே ஒண்ணு இல்ல, நான் ஒரு பிரிண்ட் அவுட் கேட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு. இவங்களை வந்துட்டு இந்த எடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி எடுத்து கொடுத்தோன்னா அந்த பிரிண்ட் அவுட் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு ஏன்னா அது இந்த எஸ்யூவி நம்பர் இது வந்து இவங்களோட வருது, டேய் நீ வந்து அந்த பேக்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் சிஇஓ சொன்னேன்ல, ஆமா சார் சொன்னேன் சார், அவங்க எவ்வளவு நாளா ஒர்க் பண்றாங்க சார், அவர் வந்து ஒரு 2 வீக்ஸா தான் சார் ஒர்க் பண்றாங்க, ஆக்சுவலி கோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்களே ஹேண்டிகேப்டு, அவங்க தான் திடீர்னு காணாம போயிட்டாங்க, அவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா தான் இவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு. என்ன சொல்றீங்க காணாம போயிட்டாரு, ஆமா சார் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனாங்கன்னு சொன்னாங்க, பட் ஆனா அவங்க இப்படின்னு காணாம போயிட்டாங்க, எந்த ஒரு தகவலும் இல்ல சார் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டனே அவர் ஒரு மாதிரி சந்தேகப்படுறாரு, என்னடா இது வந்து இந்த தேதியில அவர் காணாம போயிருக்காரு, அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள்ல இவங்க வந்து சேர்ந்திருக்கான், ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா யோசிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அந்த கோனா அப்படின்றவங்க எங்க போனாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்றாரு. ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோக்கு வந்து டவுட் வந்துருச்சு இவன் மேல, இவன் யாரா இவன் கொஞ்சம் சஸ்பீசியஸா இருக்குதே அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு அப்படியே மெதுவா வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது இந்த பையன் அங்க பார்த்து ஏ சன் காஃபி அப்படின்னு, ஐயோ இவனா போச்சு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுறாங்க. எங்க ஓடுற சன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடி போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி, எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்க, இங்க பாரு நீ வந்து என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணாத, அதெல்லாம் தப்பு, நீ என்ன குழந்தை மாதிரி பேசுற, நான் நீ என் ஃப்ரெண்டு வேணாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாப்ல. பக்கத்துல போகும்போது அவங்க ஒரு
மாதிரி ஆயிடுறாங்க. டேய் என்னடா பண்ற நீ அப்படின்னு. எதுக்காக இப்ப பயப்படுற? ஆக்சுவலி நீ வந்துட்டு உன்னோட கூப்பனை சேல் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த கூப்பனை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. எந்த கூப்பனு? அதான் நேத்து நைட் வந்து நம்ம மிஸ்டர் சாய் கொடுத்தாருல அந்த கூப்பன் அப்படின்னு. அப்படியே பாக்குறாங்க. அப்படியே எடுத்து பார்த்தோன்னே பாக்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன இது மாதிரி எழுதி சீல் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இதை நான் 1 மில்லியன் வாங்க வாங்கிக்கிறேன், அதெல்லாம் முடியாத கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது சரி 3 மில்லியன் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. ஓகே டீல் இந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் டிரான்ஸ்ஃபர் முடிச்சுக்கிறேன். ஒரு மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்படி விளாண்டுட்டு இது பண்றாங்க. ஆமா இந்த கூப்பன் வாங்கி என்ன பண்ண போற? எனக்கு தெரியாது, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் மிஸ்டர் சாய்ட்ட இந்தாங்க அப்படின்னு கூப்பனை கொடுக்குறாரு. என்னடா இது பேப்பர் எடுத்து வந்துடுறாரு. நீங்க தானே வந்து சீல் அடிச்சு கொடுத்துருக்கீங்க, அந்த கூப்பனை வந்து கொடுத்தா வந்து கிஃப்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு. யாரு? நானா? டே இது என் கையெழுத்தே இல்லடா. சோ நேத்து நைட் நீங்க தானே போதையில எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாரு. சரி இது என்னதான்டா கூப்பன் அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க. அவர் வந்து என்னடா ஜெய் இதெல்லாம் வந்து ஏதோ போதையில செஞ்சிருப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்றப்ப அப்படியா அப்ப வந்து நீங்க ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, அதாவது தப்பா வந்து எங்களுக்கு இது பண்ணிருக்கீங்க, அதனால வந்துட்டு நான் உங்க மேல கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டக்குன்னு அங்க இருக்க பக்கத்துல இருக்கவங்க என்ன மேடம் கரெக்ட் தானே அப்படின்னு. கரெக்ட் தான் சார், இந்த மாதிரி பண்ணா கேஸ் போட்டுதான் அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. சாரி சார் அப்படின்னு கொடுக்குன்னு ஓடிடுறாங்க. டக்குன்னு சரி என்ன விஷயம் சொல்லு, செஞ்சு தொலைற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் உட்கார்றாரு. ஆக்சுவலி எனக்கு வந்து உங்களுடைய அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படின்னு உடனே இது அசிஸ்டன்டா? டே எனக்கு அசிஸ்டன்டே கிடையாதுடா அப்படின்றாரு. இல்ல இல்ல உங்களுக்கு நான் அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீ எனக்கு அசிஸ்டன்ட் ஆக மாட்டே, எனக்கு ஒண்ணுமே புரியலடா, எதுக்குற நீ எதுக்குற எனக்கு அசிஸ்டன்ட் ஆகணும்? எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு போஸ்டிங்கே இங்க கிடையாதுடா, சொல்ல போறேன் எனக்கு அசிஸ்டன்ட் வச்சுக்கணுங்கிற ஒரு போஸ்டிங் கூட இங்க கிடையாதுடா, ஏன்னா இப்படி ஒரு இதை கேட்கிற அப்படின்றப்ப அதெல்லாம் இல்ல எனக்கு அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கையை பிடிச்சி உங்களுக்காக இதை என்ன வேணாலும் செய்வேங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டேய் கையறா பேச்சு ஒரு துருசா இருக்குது, என்ன நினைச்சிருக்க நீ அப்படின்னு. சார் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்க அசிஸ்டன்ட் ஆகணும் அவ்வளவுதான், எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏன் அசிஸ்டன்ட் வச்சுக்கல அப்படின்னு. ஏன்பா நீங்க டெய்லி 2 மணி நேரம் தூங்குறீங்க, அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த நீங்களாவே பண்றீங்க, பட் நீங்க தூங்குற விஷயத்த நான் வெளியே சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னா. டேய் எனக்கு இந்த அசிஸ்டன்ட்லாம் வச்சுக்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குடா, அதனால வேணாம்டா வேற ஏதாவது கேள்றா அப்படின்னா அதெல்லாம் முடியாது எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பேப்பர் எடுத்து காட்டுறான். என்ன டேய் பிளாக்மெயில் பண்ற நீ, பிளாக்மெயில் சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. ஓகே சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாரு. ஏதோ ஒரு ஷாப்பிங் கடையில ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இந்த பையன் என்ன பண்றான்னா குடிக்கிறதுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு அங்க அப்படியே விசாரிக்கிறான். என்னன்னா நம்ம அந்த சொன்னல பேக்கியூ அவரை பத்தி அந்த சிஓ பத்தி விசாரிக்கிறான். அப்பதான் அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு என்னங்க ஏஜ்டு பர்சன் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு டாக்டருங்க, எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுத்து அன்பா பேசி எல்லாத்தையும் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியா தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்றாருன்னா அங்க ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கும், அதாவது நம்ம நாட்டு கல்லுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ், அதை அங்க வந்து விற்கிறாங்கல்ல, அதை எடுத்து கொண்டு போய் அங்க இருக்கிற கிராமத்து ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இப்ப இந்த பேக்கியூவை பத்தி ஒரு விசாரிக்கணும், விசாரிச்சாதான் நிறைய விஷயம் வெளியே வரும் அப்படிங்கறதுக்காக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த பையன் வந்து கேக்குறான் அந்த பேக்கியூ டாக்டர் எப்படி என்ன ஏதுன்னு. அவர் வந்து அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லா தான் இருந்தாரு, பட் இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் இருந்தப்பையில இருந்து வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அந்த கிராமத்துக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் தான், ஆமா இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு மைண்ட் சரியில்லாம கொஞ்ச நாள் இருந்தார், ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுல இருந்து வெளியே வந்தவர் என்ன பண்ணாருன்னா கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே ஃப்ரீ மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஃப்ரீயா கேம்ப் அவுட் மெடிசன்ஸ் அது நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாரு. ரொம்ப சாஃப்ட் டைப் அவரு, எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டாரு, வம்பு சண்டைக்கும். அதே மாதிரி யாராவது சண்டை போட்டாலும் டக்குன்னு தடுத்து விட்டுருவாரு, எல்லாருக்கும் ரொம்ப அமைதியா அழகா ஹேண்டில் பண்ணுவாரு, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கிழிஞ்சது இங்கேயும் கிளீனா தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா யோசிக்கிறாரு. அப்படியே இங்க அந்த பேக்கியோவை காட்டுறாங்க. அப்ப வந்து இவருக்கு ஏதோ ஒரு போன் கால் வருது, அதை பேசிட்டு அப்படியே வைக்கிறாரு. அப்பதான் காட்டுறாங்க அவருடைய கையில ஒரு மோதிரம் இருக்கு. இந்த மோதிரத்தை நல்லா பாருங்க. என்ன அப்படின்னா இவரு முதல்ல வந்து ஒரு எபிசோட்ல பாத்துருப்பீங்க, ஒரு ஜெயிலுக்குள்ள வச்சு ஒரு அக்யூஸ்ட போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, அதை வந்து அந்த அக்யூஸ்ட் இவர்கிட்ட தான் பேசியிருப்பாங்க, இவர் தான் மெசேஜ் பண்ணிருப்பாரு பேசியிருப்பாரு. அப்ப வந்து சொல்லியிருப்பாரு அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு இந்த மாதிரி கிளீன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அதை திரும்பி பார்த்தா இந்த ஆள் தான் வர்றாப்ல. சோ நான் சொன்ன மாதிரி இவன் தாங்க மெயின் அக்யூஸ்டே, பயவுள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு திரியறான். அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பொண்ணை வந்து நிப்பாடி என்னமா நீ மயக்கம் போட்டு விழுற நிலைமையில இருக்க, காலையில இருந்து நிக்கிற ஒரு தண்ணி கூட குடிக்காம தயவுசெய்து வா, ஆல்ரெடி டீஹைட்ரேட்டட் ஆயிருப்ப, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு அவங்க பேக் எடுத்து கொண்டு வந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்து குடிக்க வச்சுட்டு பேசியிருக்காங்க. என்ன சொல்ற உங்க அப்பா இந்த ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல ஒர்க்குக்கு வந்த பிறகு தான் காணாம போனாரா? ஆமா இங்க ப்ராசிக்யூட்டர் ஆபீஸுக்கு ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போனாரு. சொல்ல போனா அவருக்கு ஒரு 20 வருஷமா காலில் அடிபட்டு பிரச்சனை இருந்தனால தான் ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னவா சொல்ற உங்க அப்பாவுக்கு அடிபட்டு காலில் தான் இருக்கா? சரி ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப அவங்க சொல்றாங்க இல்ல அன்னைக்கு வந்து டீமோட டின்னர் போறேன்னு தான் சொல்லியிருந்தாரு, பட் எனக்கு வந்து திடீர்னு இல்ல டின்னர் கேன்சல் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் பண்ணாரு, நீ ஏதாவது செஞ்சு வைமா நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. நானும் வந்து பாஸ்தாலாம் செஞ்சு வைக்கிறேன், எல்லாத்தையும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி ரெடியா உட்காந்துருந்தேன், பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்பா வரல அப்படின்னு நான் வந்து மெசேஜ் பண்ணேன், எந்த ஒரு ரிப்ளை இல்ல. சரின்னு கால் பண்ணி பார்த்தாலும் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு சொல்லி திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளையுமே இல்ல. அதனால தான் நான் இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், எங்க அப்பா மிஸ் ஆயிட்டாரு அப்படின்றப்ப சரி
பை எனி சான்ஸ் உங்க அப்பாவோட பேரை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்றப்ப அவங்க சொல்றாங்க கோனா அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பதான் யோசிக்கிறாங்க, என்னடா இது கோனா, அவர் இங்கதான் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு யோசிச்சு டக்குனு இதை பத்தி அங்க இருக்கிற மத்தவங்க கூட பேசுறாங்க. இந்த கோனாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவர் வந்து ஆல்ரெடி மிஸ் ஆயிட்டாப்ல போல இருக்கு. அன்னைக்கு டீம் டின்னருக்கு போறேன்னு சொல்லிட்டு பட் போகல, கேன்சல் ஆயிடுச்சு, நான் போயிட்டேன். பட் அவர் அன்னையோட ஆல் மிஸ்ஸிங், இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போல இருக்குன்ற மாதிரி இங்க அந்த டீம் மெம்பரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அவர் சொல்றாரு, இல்ல நான் ஆக்சுவலா போலீஸா இருந்தப்ப பார்த்தா அப்படின்னா இதே மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன், அது அன்சால்வ்டு கேஸ் தான் சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஒரு பர்சன் மிஸ் ஆனாங்க, பட் அதை பத்தின எந்த ஒரு டீடைலுமே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. நானும் ரிட்டையர் ஆயிட்டேன், அதை பத்தின எந்த ஒரு விவரமே கிடைக்கல அப்படின்றப்ப நம்ம ஹீரோயினை அப்படியே யோசிக்கிறாங்க, என்னடா இது, ஆமா இல்ல அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்ல, இவர் சொல்ற அதே டீடைலான அந்த கேஸ் டீடைல் இருந்துச்சு அந்த ஃபைல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல தான் வில்லன் வந்து சொல்றான், இல்ல ஆக்சுவலி வருஷத்துக்கு இத்தனை அடல்ட் வந்து காணாம போறாங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னே, என்னையா நீ விளையாடுறியா, எவனோ ஒரு கல்பிரேட் செய்யற வேலை தான் இதெல்லாம், கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிற சான்ஸ் கிடைச்சா நான் கண்டுபிடிப்பேன் இப்ப கூட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இத கேக்குற வில்லனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. டக்குன்னு வந்துட்டு அவங்க அங்கிட்டு அதாவது அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது யோசிச்சு பாக்குறாங்க, இந்த கண்ணாடி போட்டவன் நம்ம ஹீரோயினிட்ட கேட்டிருப்பான் இதுக்கு முன்னாடி யாரையும் ஒர்க் பண்ணாங்க என்னன்னு. அந்த டீடைல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சந்தேகப்பட்டு போய் உள்ள இருந்து ஸ்டன் கன்லாம் எடுத்து பாக்குறாங்க. சோ நம்ம ஹீரோயினிக்கு அந்த கண்ணாடிக்காரன் மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதுடா அப்படின்ட்டு. சோ இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.